சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய சண்டை மாதிரி தோணுங்க. ஆனா உண்மையான காதல் இருக்கிற இடத்துல சண்டைக்குன்னா வாய்ப்பே இல்லைங்க. இப்ப 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சமாதானம் ஆகிறாங்கன்னு பாக்குறீங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. ஹலோ பேபி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். என்ன பேபி, வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? இல்ல, ஏதோ இருக்கு. நீ என்ன அவாய்ட் பண்ற, என்னன்னு சொல்ல புரியல இல்லையா? அப்ப ஓ, நான் தான் அவாய்ட் பண்றேனா? நேற்று ஃபுல் டே எனக்கு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. யார் அவாய்ட் பண்றது, நானா இல்லை நீயா? ஏய், நீ தான் நேற்று ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போன, அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு கால் மெசேஜ் எதுவும் பண்ணாம இருந்தேன். அதுக்கு போய் அவாய்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த நையாண்டி வேணா என்கிட்ட வச்சுக்காத. என்னைக்காவது நீ கால் பண்ண அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா? ஒருவேளை உனக்கு தான் நான் பேச டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நீ எந்த காலும் மெசேஜோ பண்ண கிடையாது. என்னமோ நான் உனக்கு கவனிக்காத மாதிரி பேசுற. உனக்காக தான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்பெனில என்ன திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம பேபிக்காக தானே அப்படின்னு எல்லாத்தையும் உனக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் விட்டு உனக்காக எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஓ, அப்ப என்னாலதான் உன்னோட வேலை கெட்டு போகுதுன்னு சொல்றியா? உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியவே புரியல. நீ எனக்கு எக்ஸ்கியூஸ் தான் சொல்றியே தவிர என்னுடைய ஃபீலிங்ஸ் உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போனா எனக்கு நீ கால் பண்ண மாட்டியா? நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? என்ன ஆள் கால் பண்ணவே இல்லை, படம் நிக்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நிம்மதியா இருந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க தெரியுமா? எனக்கு அப்ப எப்படி இருக்கும்? நீ ஒரு மெசேஜ் ஒரு காலாவது பண்ணுன்னு சொல்லி நெட் ஃபுல்லா நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இப்ப வந்துட்டு நீ எனக்காக அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பேசாத பேபி. எனக்கு நீ எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியும்ல. நீ இல்லாம நான் என்னைக்காவது இருந்திருக்கேனா? உன்கிட்ட ஃபோன் பேசாம, உன்கிட்ட மெசேஜ் பண்ணாம, உன்னை பார்க்காம என்னைக்காவது ஒரு நாள் நான் இருந்திருக்கேனா? நேற்று நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்த, அட்லீஸ்ட் நீயாவது எனக்கு மெசேஜோ இல்லை காலோ பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ உன் ஃப்ரெண்டோட போனோடனே நீ என்னைய மறந்துட்ட பாத்தியா? இப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா போய் ஒரு ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ண, நான் எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? போயிட்டியா இல்லையா, ஃபோன் பண்ணலாமா வேணாமா, ஃபோன் பண்ணா நீ எது கோவப்படுவியோ என்னமோ அப்படின்னு நான் எவ்வளவு யோசிச்சேன் தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? நேற்று ஃபுல்லா என்னுடைய நாள் அன்னைக்கு ஃபுல்லா வெறுமையா போய்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. நான் அங்க வந்துடலான்னு கூட நினைச்சேன். நீ ஆனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. நான் தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஹர்ட் ஆகுன்னு உனக்கே தெரியும்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும்னு தெரியும்ல. அப்படி இருந்தா நீ ஏன் இப்படி பண்ற? இனிமே நீ எனக்காக எந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்லை. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், சரியா? இப்ப நீ என்ன சொல்ல வர? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்றியா? இங்க பாரு, இந்த மாதிரி அழுது அழுது சீன் போடுறது சரியா? இந்த மாதிரி டிராமா போடுறத நான் உன்னை ஏமாற மாட்டேன். ஓ, நான் அழுதுகிட்டே உன்கிட்ட பேசுறது உனக்கு வந்து சீன் போடுற மாதிரி இருக்கா? என்னுடைய ஃபீலிங்ஸ் உனக்கு நடிக்கிற மாதிரி இருக்கா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நான் முன்னாடி அழுக கூட மாட்டேன். உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். இப்படி ஒரே நாள் என்னை தூக்கி எறிஞ்சு பேசுற. அப்படி அந்த ஒரு நாள் என்னதான் நடந்துச்சு? வேற யாராவது உன் லைஃப்ல வந்துட்டாங்களா என்ன? இங்க பாரு ஜெனி, நீ தேவையில்லாம வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பேசாதே, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓ, இப்ப நான் பேசுறது கூட உனக்கு பிடிக்காம போச்சா? முதல்ல என் வாய்ஸை கேட்காம இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்ப நான் பேசினவா கோமாவும் வெறுப்பாவும் இருக்கா? ஏய், இது என்னடி பண்ண சொல்ற? எப்படி பேசினாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ஓ, இப்ப சாருக்கு நான் தான் சண்டை போடுறேன்னு தோணுதா? நான் பேசினாலே உனக்கு சண்டை போடுற மாதிரி தான் இருக்கா? நான் உங்ககிட்ட கேள்விதான் கேட்டேன், நீ எனக்கு பதில் சொல்லல. அதுக்கு பதிலா வேற ஏதேதோ பேசி நீ தான் ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிச்ச, நான் கிடையாது. ஏண்டி, ஃப்ரெண்டோட அவுட்டிங் போயிருக்க, சரி போயிட்டு சந்தோஷமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சு நான் ஃபோன் பண்ணல. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ நினைச்சதை நான் தப்பு சொல்லல. ஆனா நீ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நீ போய் இறங்கிட்டியா, அங்கெல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் உனக்கு ஓகேவா, செட் ஆயிடுச்சா அப்படி ஏதாவது நீ விசாரிச்சியா? எதுவும் கிடையாது. நான் உன்னை எதிர்பார்த்தேன். நீ கால் பண்ணதான் நான் நினைச்சேன், நீ மெசேஜ் பண்ணவும் நினைச்சேன். டே ஃபுல்லா என்னதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் என் நினைப்பு ஃபுல்லா நான் ஃபோன்ல தான் இருந்துச்சு. அதான் ஒரு ஃபோன் நீ பண்ண மாட்டியா அப்படி நான் எவ்வளவு ஆசாசியா இருந்தேன். நீ என்னை ஏமாத்திட்டல. சரிம்மா, சாரி, என் மேலதான் தப்பு இருக்கு, நான் தான் தப்பு பண்ணேன், மன்னிச்சுக்கோ.
இனிமே இந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட உன்னை கவனிக்காம இருக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன். இனிமே நீ எங்க போனாலும் சரி, முடிஞ்சா நான் உன் கூடயே வரேன். முடியலையா, லைன்லயே இருக்கேன். அடிக்கடி நான் ஃபோன் பண்ணி உனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். தப்பு என் மேலதான் இருக்கு. மன்னிச்சுக்கோ 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 மன்னிச்சுக்கோ. என்ன கிண்டல் பண்றியா? அப்பாடா, ஒரு வழியா என் பொண்டாட்டிக்கு கோபம் போயிடுச்சு போல. கோபம் வந்தா மூக்கு மேல வந்துருது. சமாதானப்படுத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப சரி, இனிமே எனக்கு நீ கால் பண்ணாம இருந்த, அதுக்கப்புறம் பாரு உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பேன். ஓ, மேடம் பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பீங்களா? எந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல நான் தயாராகிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி பண்ண அப்படின்னா இனிமே உன்னுடைய போட்டோ, உன்னுடைய ரீல்ஸ் எதுக்குமே லைக் பண்ணவே மாட்டேன். எல்லாத்துக்குமே பேட் கமெண்ட் தான் பண்ணுவேன். எதுக்குமே லைக் போட்டுக்கவே மாட்டேன், கமெண்ட் பண்ணவே மாட்டேன். பார்த்துக்கோ. ஐயோ, அம்மா தாயே, அப்படின்னா பண்ணிடாத. லைக்குன்னா போடணும். உனக்காக தான் நான் போஸ்டே பண்றேன். நீயே லைக் போடாட்டி அப்புறம் யார் லைக் போடுவா? இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன்ல. சத்தியமா சொல்றேன், இனிமே பண்ண மாட்டேன். ஓகேவா? கூல் ஆயிட்டியா? கூல் கூல். சரி சரி, போனா போது மன்னிச்சு விட்டேன். அப்பாடா, ஒரு வழியா என் முன்னாடி சமாதானம் ஆயிட்டா. இனிமே தினமும் 10 கால் பண்ணணும் போலயே. இங்க பாரு ஜெனி, உண்மையா சொல்றேன். உன் குரல் கேட்டாலே எனக்கு டென்ஷன் எல்லாமே போயிடுது. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், பட் பேசியே நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சண்டைனா வேணாமே. அதுவும் சரிதான், இந்த மாதிரி சண்டை தேவையில்லதான். பட் இந்த மாதிரி சண்டை போறது கூட கியூட்டா தானே இருக்கு. நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு கதை சொல்றதுக்காவது நம்ம சண்டை போடணும்ல. ஓ, மேடத்துக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. கேடி. ஏன் இருக்கக்கூடாதா? இருந்தா என்ன, நம்ம குழந்தைக்கு நம்ம தானே கதை சொல்லணும். ஸோ நம்ம லவ் ஸ்டோரியே சொல்றோம் இல்லையா? அப்படின்னா சரி. இனிமே சண்டை போட்டோம் அப்படின்னா ப்ராமிஸா சொல்றேன், கடைசியில் நம்ம சமாதானம் ஆயிடணும். டீலா? எனக்கு டீல் ஓகே. ஆனா எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரி, பேசி நம்ம சமாதானம் ஆயிடணும். நீ தேவையில்லாம என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. ஓகே தானே? அதே மாதிரி முன்னாடி நடந்த சண்டையை பத்தி பேசி இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றக்கூடாது. ஓகேவா? சரிடி சொல்லும். நான் இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். பழைய விஷயத்தையும் எடுத்து பேச மாட்டேன். சரியா? ஓகே, லவ் யூ மாமா. அப்படியே பண்ணாட்டி